ஹாய், நான் உங்க ஆர்கே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் உடைய ஒரு பேசிக்கான ஒரு புத்தகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிக்கோலா மேக்கியவெல்லி எழுதிய பிரின்ஸ்ங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்த அமெரிக்காவினுடைய முன்னாள் பிரசிடென்ட் பாரக் ஒபாமா தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாரு. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள எப்படி ஏமாத்துறது, கொலை செய்யறது எப்படி, மக்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கிறது எப்படி, மக்கள எப்படி சீட்டிங் பண்றது அப்படிங்கிறத சூப்பரா சொல்லிக் குடுத்த ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த புத்தகத்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகங்கள்ல ஒண்ணு. ஏன்னா மத்தவங்க எப்படி நம்மள சீட்டிங் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த புத்தகத்த படிச்சாலே போதும். இவர் சூப்பரா சொல்லியிருப்பாரு. நிக்கோலா மேக்கியவெல்லி. இது 1500ஆம் ஆண்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இது 300 ஆண்டுகளமா கிறிஸ்துவ மதத்தில போப்பாண்டவரால தடை செய்யப்பட்ட ஒரு புத்தகமா இருந்திருக்குது. இப்ப தான் இத பேன் பண்ணதுலருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எத்திக்ஸ்க்கு, மொராலிட்டிக்கு அகைன்ஸ்டான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்ஐஆர் பொலிட்டிக்கல் சயன்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் படிக்கிறவங்க இந்த புக்க பேசிக்கா படிச்சிருப்பாங்க. இந்த புத்தகத்தோடைய சம்மரீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அ உங்களுக்கு புக் சம்மரீஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கே கீஸ்டோன் யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப புக்கோட சம்மரிக்கு நம்ம போயிரலாம். இந்த புக்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோலா மேக்கியவெல்லி நல்லவர்கள் ஏழைகளாய் இருப்பர், விசுவாசமானவர்கள் அடிமைகளாய் இருப்பர், கொடுங்கோலர்கள் அரசர்களாய் இருப்பர், இரக்க குணம் கொண்டவர்களால் அசாதாரண செயல்களை செய்யவே முடியாது. நீ வெற்றி பெற வேண்டுமாயின் நன்மையோ தீமையோ பற்றி கவலைப்படாதே. வெற்றி பெற்றால் நீ புகழப்படுவாய், தோல்வியுற்றால் நீ இகழப்படுவாய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தெல்லாம் ஹிஸ்டரி எல்லாம் கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா, இவர் சொன்னது எந்த லெவலுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு புரியும். இவர் 1500ஆம் ஆண்டு எழுதின அந்த நிக்கோலா மேக்கியவெல்லி, இப்ப 1800 அந்த 19த் செஞ்சுரில பார்த்தீங்கன்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் யுகேயோட பிரைம் மினிஸ்டரா இருப்பாரு. அப்பங்க ஒடிஷாவுல ஒரு பஞ்சம் வந்துரும். ஆனா அந்த டயத்துல கூட அவருடைய அந்த நெல் நெல்ல அதிகப்படியா கொள்முதல் பண்ணுவாங்க. யூரோப்புக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பஞ்சத்தினால இதுங்குவாங்க. நீங்க இறக்கப்பட்டீங்கன்னா, நீங்க தோத்துருவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கொடூரமா இருந்தீங்கன்னா தான் நீங்க அரசர்களா இருக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னது அவர் சூப்பரா சொல்லியிருப்பாரு. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்கு ஒரு அடிப்படையா இருக்கு. அதேபோல ஒரு ம நீ நீங்கள் அன்பும் அன்பு வேண்டுமா அல்லது பயம் வேண்டுமா என்றால் நீங்கள் எப்போதுமே பயத்தையே தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அன்பு இருந்துச்சுன்னா நீங்க உங்கள எல்லா பேருமே ஏமாத்திருவாங்க, சீட் பண்ணிருவாங்க. இவங்கள அத சமாளிச்சிரலாம். இவங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ஏமாத்திருவாங்க. ஆனா உங்க மேல பயம் மத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்கள யாருமே ஏமாத்த மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளவரசனா இருக்கணுங்கிறவங்களுக்கு பயம்ங்கிறது மத்தவங்க இளவரசனை பார்த்து மத்தவங்களுக்கு பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போல எல்லா 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 பிலோசபர்ஸும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலோசபர்ஸ் எல்லாமே நீங்க தாராள குணம் கொண்டவங்களா இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நிக்கோலா மேக்கியவெல்லி என்ன சொல்லுவாருன்னா, இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா சொல்லியிருப்பாரு. தாராள குணம் கொண்டவனா இருந்தேன்னா, நீ உன்னுடைய பணத்தெல்லாம் எடுத்து குடுத்து நல்லவேன்னு பேர் எடுத்து கடைசியில மக்கள் மீது வரி விதிக்க வேண்டியிருக்கும். நீ அப்படி வரி விதிச்சேன்னா மக்கள் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க. நீ இளவரசன் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவாய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீ கஞ்சத்தனமா இருக்கிறதுனால உன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும். நீ அடுத்த நாட்டின் மீது படையெடுத்து செல்லு. அடுத்தவர்களின் பணத்தை எடுத்துக் குடு. அடுத்தவர் ராணுவத்தின் பணத்தை எடுத்து நீ மற்றவர்களுக்கு குடு. அதன் மூலமா அவங்க உனக்கு விசுவாசமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இத சூப்பரா எங்க ஹிஸ்டரியில எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13ஆம் நூற்றாண்டுல நதிர் ஷா அப்படிங்கிற ஒரு கிங் நம்ம இந்தியாவின் மீது படையெடுத்து வந்திருப்பாரு. ஒரு ஈரானிய கிங். அவர் படையெடுத்து வரும்போது இந்தியாவினுடைய செல்வ வளங்களை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போய் ஈரான்ல போய் 5 வருஷம் டாக்ஸே இல்லாம நடத்தியிருப்பாரு. நீங்க அடுத்த நாட்டின் மீது படையெடுத்தீர்கள் என்றால் மற்றவர்களுடைய உங்கள் உங்கள் நாட்டில் உள்ள குறுநில மன்னர்கள் கூட யோசிக்க பயப்படுவாங்க. உங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு இருக்க பொலிட்டிக்கல் சிஸ்டமும் அப்படித்தான் இருக்கு. நீங்க இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஈரான் போர் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க உள்நாட்டு புரட்சி எல்லாம் வெடிக்கும். இஸ்ரேல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாகு வெளியில போகணும். அவர் பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் போரை எடுத்து மறுபடியும் நடத்திக்கிட்டே இருக்கிறதுனால மக்கள் எப்படியாவது அவருக்கு வரக்கூடிய பிரஷர் எல்லாமே நீங்கி அது அடுத்த நாட்டின் மீது திரும்பிரும். இது ஹிஸ்டரியில அடிக்க ஒரு தடவை காமிப்பாங்க. அதே போல நீங்க எப்பவுமே ஒரு கிங்கா இருக்கக்கூடியவங்க, ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு மன்னரா இருக்கக்கூடிய இளவரசன் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விஷயத்த சொல்லியிருப்பாரு. நீங்க சிங்கமுமா, குள்ள நரியுமா இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. குள்ள நரி ஓநாய் கிட்ட மாட்டிக்கும். சிங்கம் எதிரியின் பொறியில போய் சிக்கிக்கும். ஆனா நீங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருங்க. சிங்கம் மிக வலிமை குறைந்ததை விரட்டி அடிச்சிரும். ஆனா குள்ள நரி தந்திரமா சூழ்ச்சியை கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் இத்தாலியில ஒரு செனட் இருக்கா. டியூக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர். அவர் இத்தாலியின் மீது படையெடுத்து போறாரு. அந்த செனட்ட கைப்பற்றுறாரு. மக்கள் என்ன பண்றது அப்படின்னு தெரியறதுக்குள்ளேயே மொத்த செனட்டையும் கைக்குள்ள போட்டுறாரு.
அந்த மன்னரை கொன்னுட்டு அவர் பதவி ஏத்துக்கிறாரு. 2 பேர் அந்த பதவிக்காக நிக்கிறாங்க. ஒருத்தரை வந்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்க நீங்க வந்து பிரதம மந்திரியா இருங்க. எனக்கு வந்து ஆலோசகரா இருங்க. உங்களுக்கு நான் பட்டம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வர சொல்லிட்டு, அவரு வந்து நீங்க வாங்க உங்களுக்கு நான் பட்டம் தர்றேன் அப்படின்னு சொல்லி அவர வர வச்சு, ஆயுதங்கள் ஏந்தி எனக்கு எதிரா புரட்சி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மீது நாடு கடத்துறேன்னு சொல்லி கொலை செஞ்சுருவாரு. இன்னொருத்தவங்க மீது படையெடுத்து போய் செஞ்சுருவாரு. ஒரு நரியும் சிங்கமுமாய் இரு அப்படிங்கிறத வந்து சூப்பரா வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதேபோல நீங்க வந்து ஒரு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னா, நீங்க ஆயுதங்கள் உள்ளவர்கள் ஆயுதங்கள் அற்றவர்களை பாதுகாக்க வேண்டும். ஆயுதங்கள் அற்றவர்கள் ஆயுதங்களோடு இருப்பவர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு விதிமுறையுமே கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. நீங்க அதிகாரத்த வந்து பொலிட்டிக்கலா நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரம் தான் பொலிட்டிக்கல உருவாக்குது. நீங்க அதிகாரம் கொண்டவர்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சொல்லியிருப்பாரு. அதேபோல இந்த இந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம். நான் வந்து